வெல்கம் டு ஹரிசிவ சமையல். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி சுலபமான முறையில் வீட்டிலேயே தனி மிளகாய்த்தூள் எப்படி அரைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீட்டிலேயே மிளகாயை சுத்தப்படுத்தி அரைப்பதால் மிளகாயின் சுவை, நிறம், மனம் மாறாது. நம்ம உடம்புக்கு நல்லது, சுத்தமானதும் கூட. காம்பு சேர்த்து அரைப்பதால் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகாது, பொடி நைஸாக இருக்காது. காம்பு கசப்புத்தன்மை கொண்டது. காம்பினால் மிளகாய் பொடியின் எடை கூடுமே தவிர எந்த யூஸும் கிடையாது. காம்பு சேர்த்து அரைப்பதால் நிறம், வாசனை, சுவை கிடைக்காது. கடைகளில் வாங்குவதை விட வீட்டிலேயே இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டா நல்லது. இப்போ மிளகாய் 3 கிலோ அளவுக்கு வாங்கியாச்சு. இதை அப்படியே ஒரு துணியில் விரித்து ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காய வச்சிடணும். அதுக்கப்புறம் தான் இதனுடைய காம்பை எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு டக்குன்னு எடுக்க வரும், இல்லைன்னா லேட் ஆகும். இப்போ இதனுடைய காம்பை ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதே துணியில் இந்த மாதிரி விரித்து வச்சுட்டேன். இது ஃபுல்லாக காம்பை எடுத்தது. சுத்தப்படுத்திய மிளகாயில் இந்த மாதிரி உள்ளது நமக்கு தேவையில்லாது. இந்த மாதிரி மிளகாய் காம்பு, சின்ன சின்ன இலை, குச்சி இதையெல்லாம் நம்ம எடுத்துடலாம். இப்போ சுத்தப்படுத்திய மிளகாயை நல்லா துணியில் விரித்து வெயிலில் காய வச்சிடலாம். நல்ல வெயில் அடிச்சிச்சுன்னா ஒரு 2 இல்லைன்னா 3 நாள் போதுமானது. அதுக்கு மேலே காய வைக்க தேவையில்லை. இந்த மிளகாய் காஞ்சிருச்சு அப்படின்னு எப்படி செக் பண்ணலான்னா, இதை கையால் ஒரு மிளகாயை 2ஆக உடைச்சா உடவிடணும். அப்போ தான் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், மிஷின்லேயும் ஒட்டாமல் வரும். இதுதான் சரியானது, நைஸாகவும் நமக்கு கிடைக்கும். இந்த மிளகாயோட கைப்பிடி அளவு கல்லுப்பு சேர்த்து அரைக்கிறதுனால சீக்கிரம் கெட்டிப்படாது, நீண்ட நாள் வாசனையாகவும் இருக்கும். இப்போ மிஷினில் கொடுத்து இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டு இதை ஒரு அகலமான தாம்பரத்தில் போட்டு ஆற வச்சாச்சு. இது நல்லா ஆறின பிறகு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சிடலாம். இந்த தூள் நல்லா ஆறிய பிறகு ஈரம் இல்லாத ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வைங்க. தேவைப்பட்டால் 2 வரமிளகாயும் கூட போட்டு வைங்க. இந்த மிளகாத்தூளை பயன்படுத்தி வெஜ்ஜு, நான்வெஜ் குழம்பு வகைகள், கிரேவி வகைகள், குருமா, வறுவல், பொரியல் எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.